ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ராமேஸ்வரம் ட்ரிப் முடிஞ்சு ஒரு 2 days ரெஸ்ட் எடுத்துகிட்டு வி ஆர் ஆஃப் டு தென்காசி அண்ட் குற்றாலம். இதுவும் ஒரே ஒரு 3 days ட்ரிப்பு தான். இன்றைக்கி ராத்திரி எங்களுக்கு 8:30க்கு ஒரு ட்ரெயின் இருந்தது. 8:30 ட்ரெயின் பிடிச்சி கார்த்தால வி ரீச்டு தென்காசி அட் 6 AM. தென்காசிலேருந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரே ஒரு ஆட்டோ பிடிச்சி வி கேம் டு குற்றாலம். நாங்கள் இன்றைக்கி வந்து டைரெக்டாக குற்றாலம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து சேனைத் தலைவர் மாளிகை அப்படின்ற ஒரே ஒரு ஹோட்டலில் வந்து செக்இன் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து குற்றாலம் மெயின் ஃபால்ஸில் போய் குளித்தோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வந்து ஜூலை ஆகஸ்ட் தான் வந்து சீசன். ஸோ நீங்கள் வந்து நிச்சயமாக வந்து இந்த ஃபால்ஸ் எல்லாத்தையும் இந்த ஜூலை ஆகஸ்ட்லேயே நீங்கள் வந்து விசிட் பண்ண பாருங்கள். ஏன்னா இந்த இடம் என்ன தான் கூட்டமாக இருந்தாலும் இந்த இடம் இந்த நேரத்தில் தான் வந்து இருக்கிறதுல நீங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் வந்து தென்காசி டு குற்றாலம் வந்து 6 kilometers. நாங்கள் இந்த தடவை ஆட்டோவில் தான் வந்தோம். பஸ்ஸும் இருக்குது, அதுலேயும் நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். இங்கே வந்து சுற்றி வந்து நிறைய ஃபால்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மெயின் ஃபால்ஸ் தான் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா இப்போ நம்ம பார்க்குறது தான் வந்து ஓல்டு குற்றாலம் ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தண்ணி ஃப்ளோவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறமா வந்து கூட்டமும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. உள்ளே இருக்கிற ஃபால்ஸுக்கெலாம் போகிறதுக்கு நமக்கு வந்து வசதியான பஸ்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக போயிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இருக்கிற பாத் வந்து எங்கே லீட் பண்ணுறதுன்னா டைகர் ஃபால்ஸுக்கு தான் வந்து லீட் பண்ணுறது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து குற்றாலநாதர், அதுக்கு பின்னாடி இருக்கிற அருவி. இதில் என்ன சொல்கிறதுன்னா, யார் ஒருத்தவா வந்து குற்றால அருவியில் வந்து குளிச்சுட்டு அப்படியே வந்து குற்றாலநாதரை பார்க்குறாளோ அவளுக்கு வந்து ஸ்கின் டிசீஸ் எல்லாமே போயிடுமா. இந்த இடத்துல இருக்கிற இந்த குற்றாலம் கோவிலில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, முதல்ல இது ஒரு விஷ்ணு கோவிலாக தான் இருந்துதான். ஆனால் இங்கே அகஸ்தியர் வரும்போது அந்த பெரிய விஷ்ணு எல்லாம் சுருக்கி ஒரு லிங்கமாக மாற்றிட்டாராம். இப்போ இது வந்து குற்றாலநாதர் கோயிலாக மாறியிருக்காங்க. இது ரொம்ப பழமையான கோயில். ராமநாத சுவாமியை விடையே பழமையான கோயில்னு சில பேர் சொல்கிறாங்க. இங்கே டைகர் ஃபால்ஸ் இருக்குது. இங்கே டைகர் ஃபால்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் குட்டியாக இருக்கும், ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ளோவு. அதுக்கப்புறமா 5 ஃபால்ஸ் இருக்குது. 5 ஃபால்ஸ் வந்து 5 செப்பரேட் ஃபால்ஸாக நீங்கள் குளிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து அகஸ்தியர் ஃபால்ஸு. நாங்கள் இந்த தடவை அகஸ்தியர் ஃபால்ஸுக்கெலாம் போக முடியலை, ஏன்னா எங்களுக்கு டைம் இல்லை. நாங்கள் வந்து தென்காசியில் ஒரு நாள் போனோம். போய் வந்து காசி விஸ்வநாதரை பார்த்தோம். இப்போ என்னென்னா நாங்கள் வந்து இங்கே மெயின் ஃபால்ஸுக்கு பக்கத்துலேயே நீங்கள் வந்து சாப்பிட்றலாம். ப்ளஸ் வந்து இந்த இடத்துல கடை, அப்புறமா நைட் லைஃப்பும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே வந்து நீங்கள் வந்தீங்கன்னா நிச்சயமாக பனானா சிப்ஸு, அதுக்கப்புறமா இன்னும் நிறைய சிப்ஸ் வெரைட்டியோடு சேர்த்து இலை அல்வா சாப்பிட்டு பாருங்கள். இலை அல்வா நீங்கள் எப்போ போனாலும், எந்த பார்ட் ஆஃப் த டேயில் போனாலும் சுட நல்ல நெய்யோடு சூப்பராக தருவாங்க. இப்போது அடுத்தது என்னதுன்னா, நம்ம வந்து காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு தான் போகணும். இங்கே வந்து காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு வந்து நம்ம வந்து காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகிறதுக்கு நாங்கள் வந்து தென்காசிக்கு பஸ்ஸு பிடிச்சி போகணும். இங்கே குற்றாலநாதரில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டியும் இருக்குது. இங்கே ஒரே ஒரு சக்தி பீடம் இருக்குது. இந்த சக்தி பீடம் வந்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக பார்த்துட்டு போங்க. நானும் வந்து என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான் வந்து சுவாமியை குற்றாலநாதரை பார்த்துட்டு அம்பாவை பார்த்துட்டு அப்படியே வெளில வந்துடுவோம். ஆனால் சைட்லேயே வந்து ஒரு இடத்துல வந்து அம்பாள் இருக்கா, அதை நிச்சயமாக பார்த்துட்டு வாங்க.